இந்த இனிய மாலை வேளையிலே நமக்கெல்லாம் குருவாக நம்மளையெல்லாம் சீடனாக ஏற்றுக்கொண்ட நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அருணாச்சலம் ஐயா அவர்களுடன் கூட இணைந்து வந்திருக்கும் அனைவர்களையும் பொற்பாதம் தொட்டு வணங்கிக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி இங்க நடக்கிறதுல வினோபா நகர் மக்களுக்கு பேரின்பம். ஒரு பெருமாளுடைய அருள் பெறாம எந்த நிகழ்ச்சியும் அந்த இடத்துல வந்து நடக்க முடியாது. இதான் உண்மை. அதனால நமக்கு முருகப்பெருமானுடைய அருள் கிடைத்து விட்டது என்பது வினோபா நகர் மக்களுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணம் இன்னைக்கு. அது மட்டுமல்ல, இந்த கலை வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 50-60 வயசு ஆட்டாட்ட கேட்டீங்கன்னாலும் வரவேற்பாங்க. அதே மாதிரிக்கு ஒரு 40 வயசு ஆணோ பெண்ணோ யாருகிட்ட கேட்டீங்கன்னாலும் வரவேற்பாங்க. அதே மாதிரிக்கு 10 வயசு குழந்தைய கேட்டீங்கன்னாலும் வரவேற்பாங்க. ஒரு குடும்பத்துல மாமியாரு மருமக பேத்திகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க அப்படின்னா, சந்தோஷமா போறாங்க அப்படின்னா, அது கும்மியாட்டத்துக்கு மட்டும்தான். நான் விசாரிச்சதுல எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கும்மி ஆட்டம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு செஞ்சிருவான். அதனால வந்து இந்த கலை வந்து முதல்ல அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இடையில நானும் ஒரு 20 வயசு 22 வயசு இருக்கும்போது இந்த கொடுமுடி பக்கத்துல இருக்கிற இந்த நளினமான நடனம் தான் வந்து இன்னைக்கு தலை தூக்கி ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாற்றி ஒவ்வொரு இளைஞர்கிட்டையும் வந்து ஒரு தெய்வீகமான ஒரு நம்ம கலை நிகழ்ச்சி வந்து வந்திருக்குதுன்னா அது வந்து நம்ம கலை நிகழ்ச்சி, அதாவது நம்ம வள்ளி கும்மி ஆட்டம் தான், பவளக்கும்மி ஆட்டம் தான். அதே மாதிரி ஐயா வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் அதாவது வந்து இந்த பவளக்கும்மி கொண்டு போய் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய அற்புதமான விஷயம். நீங்க இது சாதாரண விஷயம் கிடையாது. 74 வயசு இருக்காங்க. இது என்னன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யறாங்க. அதான் முக்கியம். நீங்க நிகழ்ச்சியில நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஆனா இந்த கலை நிகழ்ச்சி வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இப்ப வினோபா நகர்ல நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது, உண்மையாவது தெரியாது. எங்கிருந்து வந்தாங்கன்னே தெரியல. திடீர்னு இங்க வந்து இவங்க ஒரு கூட்டம் சேர்ந்து ஒரு மாசமா மிக சிறப்பாக இங்க வந்து ஒரு ஆட்டத்தை வந்து அரங்கேற்றிருக்கிறாங்கன்னா அது இந்த பவளக்கும்மிக்கு இந்த ஊர் சார்பு மக்களும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரிக்கு இங்க வந்து பயிற்சி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து எனக்கு உண்மையில் மனமார்ந்த வாழ்த்துக்களை எங்க இருந்து போய் ஒவ்வொருத்தரா பிடிச்சாங்க, எப்படி இங்க ஒரு கூட்டம் சேர்ந்தது, எப்படி எல்லாரும் ஆர்வப்பட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு விஷயம் நமக்கு தெரியாது. ஆனா இங்க மிகப்பெரிய இந்த வெற்றி நிகழ்ச்சிக்கு ஒரு மாசமா பாடுபட்ட இங்க ஆசிரியராக வந்த அவங்க பேர் எனக்கு தெரியும், ஆசிரியர் வந்ததும் நீங்க கத்துக் கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாங்க வந்து தெரிவிச்சுக்கோம். அதே மாதிரிக்கு நான் வந்து ஒரு குழந்தையோட தகப்பனாங்கிற முறையில மன மகிழ்ச்சி அடைக்கிறேன். என் முல்லைக்கு வந்து இப்படி ஒரு கும்மி பாட்டை கத்துக் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு வந்தோடனே நான் வந்து பாதம் தொட்டி வணங்கிதான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு உள்ள வந்தேன். அதுலயும் நான் பெருமைப்படுறேன். அதே மாதிரிக்கு அனைவரும் இந்த பவளக்கும்மிக்கு நாங்க வாழ்நாள் முழுவதும் நாங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டே இருப்போங்கிறதுல இந்த ஊர் சார்பு மக்களாகவும் ஒரு கொங்கு இனத்தின் ஒரு வாரிசாகவும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வருகை தந்த இங்கிருந்து வெளியூர்லிருந்து வருகை தந்த இங்க கலந்துக்கு வந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பதுமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.